இயக்கத்தை துவங்கி அந்த இயக்கத்தின் வாயிலாக 3 முறை தமிழகத்தில் ஆட்சி சமத்துவமான ஆட்சி நடத்தினார். இன்னைக்கு ஆளாலும் சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க, அவங்க எல்லாம் செய்யல. அதுக்கு முன்னால் ஆடுவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் செஞ்சார். பெரிய விட்டாபராசிகள் இருந்த ஒரு மனைகாரர் கிராம நிர்வாக முன்சி பொறுப்பை தன்னுடைய ஒரே ஜீவோல அதை எடுத்து டிஎன்பிசி மூலமாக படித்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து, அப்பெல்லாம் மனைகாரர் பார்க்கணும்னா அவங்க வீட்டுக்கு போய் வெளியே போய் நின்று பெரிய பெரிய பணக்காரர் மனைகாரர் இருப்பாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏழை மக்கள் எல்லாம் சாதாரணமா அவங்களை அணுக முடியாது. அந்த நிலையை மாற்றி அமைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கியவர், அண்ணா கண்ட கனவை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல உணவு வழங்கல் திட்டம் எல்லாம் இன்னைக்கு பிரைவேட் ரேஷன் கடைகள் இருந்தது, அவங்க உணவு சப்ளைல இருக்கிறாங்க. அதையும் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்துல மாற்றி கோஆபரேட்டிவுக்கும் அரசு அந்த உணவு விநியோகத்தை செய்வதற்கு மாற்றியாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆகவே எண்ணற்ற மக்கள் போட்டுகின்ற திட்டங்களை செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதான் சமத்துவம் செஞ்சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஏழை எளிய மக்களுக்கு குடிசைக்கு ஒரு விளக்கு, அந்த விளக்கு ஒண்ணு எழுதிட்டு இருக்கு. குடிசைக்கு இலக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏழை வீட்டு குழந்தையும் படிக்க வேண்டும், அவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு செய்து போயிட்டா மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால அவங்க வேலை செய்யற இடத்துக்கு அவங்க அழைத்து போயிடுவாங்க. இந்த துயரெல்லாம் நீக்க வேண்டும் என்று சத்துணவு திட்டத்தை வழங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் மூலமாக படிப்பினருடைய சதவீதம் உயர்ந்தது. இதெல்லாம் நிக்காது, நான் வந்து சும்மா பேசி அரசியலுக்காக பேசிட்டு போல, இதெல்லாம் சரித்திரங்கள் போன்றவர். ஆகவே அதை சத்துணவு திட்டத்தை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு அவர் பொங்கலுக்கு அம்மா 100 ரூபாய் கொடுத்ததுன்னா பொருட்கள் கொடுத்து இவர் 2500 ரூபாய் கொடுத்தார். அன்னைக்கு இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்டார், ஏன் 2500 ரூபாய் அவர் 1500 சேர்ந்து 5000 ரூபாய் கொடுக்கலாமா? அது அவரோட வாக்கியார் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன கேட்க கூடாது. அவர் சொன்னது 2500 ரூபாய் சேர்ந்து 1500 1500 போட்டு 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு அவர் தமிழ் கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தார். கணக்கு 2500 1500 5000 சொன்னார். அன்னைக்கு கேட்டார். ஆனா இன்றைய பொங்கலுக்கு அந்த மகராசன் 500 ரூபாய் கூட கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதே போல நீட் தேர்வு என்று இந்த மக்களை எல்லாம் ஏமாத்தினார். நாம் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகள் போலவும் அந்த திட்டம் கொண்டு வந்ததே வந்து முதல் காங்கிரஸ் கவர்மெண்ட், யூடிஏ கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து அறிவுரை போல ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏற்படுத்தி இவர் வந்து ஏதோ நீட் தேர்வு நிறுத்திடுற போல ஒரு ஏதோ எடப்பாடி விட்ட மாதிரி ஒரு ஜால்ஜா பண்ணார். ஆனா அன்னைக்கு சொன்னார், நான் நீட் தேர்வை நான் வந்தா ரத்து செய்வேன்னு சொன்னார். அது எப்படியா ரத்து செய்யணும் கேட்டா அது எங்க அப்பாவுக்கு தான் ரகசியம் தெரியும் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். அவங்க எங்க அப்பாவுக்கு தான் ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா போன வாரம் அந்த ரகசியம் என்ன தெரிஞ்சது, எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் சட்டசபையில் சொல்றாரு, எடப்பாடி கேட்கிறாரு, நாங்க அப்படி முட்டாதான் அப்படி பேசுவோம், நாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. மத்தியில யூடிஐ எங்க இந்தியா கூட்டணி என்ன கூட்டணி